நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் தவா ஃப்ரை வந்து பயங்கரமாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். கல் விட்டு கண் ஒத்த கல்லே சாப்பிடும். கண்ணு பாஸ் பண்ணவே மாட்டேன் நினைக்காம போயிட்டா நான் பார்த்துக்கிறேன். சிக்கனை பார்த்துக்கிறேன். எந்த சிக்கனை பார்த்துக்குவேன் அவன் சிக்கன். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 முழு கோழியை வச்சு தவா ஃப்ரை தான் பண்ண போகிறோம். தவா ஃப்ரை பண்ணி அது வந்து நம்ம எப்போதும் போல தான் சேலஞ்சு பண்ணி பயங்கரமாக அசத்த போகிறோம். வீடியோ நல்லாயிருக்கும், முழுசாக பாருங்கள். இது நமக்கு பிடிச்ச தவா கறி சிக்கன் தவா ஃப்ரை. நேச்சுரலாக பேசணும், நல்லா நடிக்கிறாங்க. நடிக்கிறது நான் பேசிக்கிறேன். என்ன இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக நம்ம வெறும் சேலஞ்ச் வீடியோவாக எடுத்து மாஸ் காட்ட போகிறோம். அதுவும் இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்த தவா ஃப்ரை. கடைசி தடவை தவா ஃப்ரை செஞ்சப்போ நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன், எனக்கு வைக்க கூட இல்லை. எல்லாத்தையும் மாடு திங்கிற மாதிரி தின்னுப்பிட்டாங்க. இந்த தடவை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. நான் வந்துட்டேன், ஒரு எருமை மாடு வந்துட்டு அது மேய போகுது. நீ பார்க்குறோம் பயங்கரமாக இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. ஏன்னா எப்போதும் போடுற மசாலா தான் பண்ண போகிறோம். பாருங்கள், சூப்பராக இருக்கும். சிம்பிளாக பண்ணுறது தான், ஆனால் டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். இதோடு சேர்த்து தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிக்கனில் வந்து மசாலா நல்லா ஊற வச்சு தடவிட்டு ஊற வச்சுக்கலாம். ரெட்டு கலரில் இருக்குது. நம்ம வந்து எந்த கலர் மசாலாவுமே ஆட் பண்ணல. ஆனால் ரெட்டு கலர் வந்துட்டு எப்படின்னா காஷ்மீரி சில்லி பவுடர் மசாலா எடுத்து காஷ்மீரி சில்லி பவுடர் சரியான டிஷ்ஷாக இருக்குங்க. கேமராமேன் ஃப்ரை நீ முழுக்க பார்த்தீங்கன்னா நல்ல நிலை தான் தவா ஃப்ரை பண்ண போகிறோம். பயங்கரமாக இருக்கும். பாருங்கள், நல்லா சிக்கன் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. அப்படியே எடுத்து அழுக்கா அந்த என்ன அற்புதமாக வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்குது. நல்ல நேரம் புளிப்பாட்டிடுது. என்னடா செமையாக சமைச்சிருக்கோம்ல. ஃப்ரெண்ட்ஸ், லெக் பயங்கரமாக வந்துருக்கு. இது நமக்கான லெக் தான். நான் தான் சாப்பிட போகிறேன். கோழி லெக் தான் பார்த்தீங்கன்னா. கோழி போன முழு கோழியாக போட்டதுனால வேவலை சைடெல்லாம், அதனால் பிச்சு போட்டு பக்காவாக வேக வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி வந்துருக்கு. கிட்ட வந்து பாருங்கள், பொட்ட சொல்லுங்கள் பார்க்க முடியாது. எவ்வளோ தரமாக வந்துருக்கு பாருங்கள். லெக்கெல்லாம் புதுசாக வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பீசர் இதை மட்டும் நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் தவா ஃப்ரை வந்து பயங்கரமாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். ஆளுக்கு ஒரு கோழி. 2 பேர் அங்கே வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வந்து பயங்கரமாக சாப்பிட போகிறோம். சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாமா? கேமராமேன் வந்து முன்னாடி வந்து கையை வந்து காமிச்சுவோங்க. 1 2 3 சொல்லுங்கள். சொல்லுங்கள். 1 2 3. சிக்கன் லெக்கு கொஞ்சம் ஆரம்பிப்போம். பக்காவா சிக்கன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜூஸியாக அவ்வளோ டேஸ்டாக இருக்குது. வாய போட்டு நாங்கள் நிற்கிற நாயே வாய வளர்க்குது. உங்களை தான் பார்த்துட்டு இருக்கேன். எல்சாவும் எங்களை தான் பார்க்குது. இருஸ்கூபி உனக்கு நான் தரேன். சிக்கன் உண்மையாக சொன்னால் தவளை எனக்கு வந்து வேகமாக வேகாத வச்சுக்கலாம். சமையல் வந்துருக்கு. அடுத்தது விளையாடு இருக்கு. சமையல் சமைச்சு நல்ல டேஸ்ட்டும் சமையல் இருக்குங்க. எனக்கு பேச சொல்லுங்க. இந்த நாய் மட்டும் செக் பண்ண கடைசி எலும்புலாம் சிக்கன் இருக்கா இல்லையான்னு. ஃபுல்லாக வெள்ளை ஃப்ளேவர் தான் பயங்கரம்.
நான் அப்படியே கழிச்சு இருக்கிற மாதிரி சம சாப்பிட்டு டக்குனு இழுத்தோடனே வந்துருச்சு. விழுந்துருப்பேன். நான் சாப்பிடும்போது தெரியும் உங்களுக்கு எவ்வளோ எந்த அளவுக்கு வந்து சாப்பிடும்போது வாயால சாப்பிட்றேன், கண்ணால சாப்பிட்றேன். கண்ணில் கொடுத்துட்டா மசாலா கல்ல விட்டு இருக்கிற கண்ணு. கண்ணு தொலை. இல்லை விழுந்துட்டு எரியுது. ரைட்டா அந்த கை வைக்காது. அந்த கை கண் ஒத்த கல்லே சாப்பிடுவோம். கண்ணு ஃபால்ட் ஆனாலும் சாப்பிட்டு முடிப்பான் எங்காலு. ஸ்டைலாக வீடியோ கண்ணை தொட மசாலா எரியுது. இல்லை மசாலா அண்டி இருந்துச்சு. அப்போ நீ அழுத்திட்ட விழுந்துட்டு கழுவுறியா? கண்ணை கழுவுறியா? ஆனால் ஒருத்த கண்ணு கொஞ்சம் மூடி இருந்தால் சரி போயிடும். போயிட்டோடா. சாப்பிட்றத விட மாட்டேன், விட்டு எந்திரிக்க மாட்டேன். பாய் ஜெயிச்சு அவன் பாஸ் பண்ணவே மாட்டான் கேம. போயிட்டான். நான் பார்த்துக்கிறேன், சிக்கனை பார்த்துக்கிறேன். எந்த சிக்கனை பார்த்துக்குவேன்? அவன் சிக்கன் அது சும்மா வீடியோ அப்படி கடிச்சிருந்தோம் நல்லா இருக்குன்னு. விஜயா பார்க்குது. சாப்பிட்றா. 2 பேரும் பார்க்கறது ஒரு பிரச்சனை இல்லை, அது பார்க்கறது ஒரு பிரச்சனை இருக்கா? இந்தா ப்ரோ சேலஞ்சு காமிக்கிறேன். இடத்துல லெக் பீஸை முடிச்சாச்சு நினைக்கிறேன். சப்ஜெக்ட்ல யாரும் இல்லை. உள்ளாங்க. சப்ஜெக்ட்ல யாரும் கிடையாது. சாப்பிடுது. ஐயோ என்ன சொன்னேன்? பாஸ் பண்ணுங்கப்பா. மன்னர் பரம்பரை பிரதாப் இந்த இது பார்த்தா நம்மளால சொல்லியிருந்தாங்க. சிக்கன் பிரியாணி தானே. அவன் தான் ஒத்துருக்கவே மாட்டான். அவன் புள்ளி கோழியெல்லாம் வைக்காதான் இருப்பான். இதெல்லாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. மாடி வருது. நண்பர்களே உங்களுக்கு அவங்களுக்கும் சொல்லிட்டு வாயில போட்டுக்கலாம். உங்களுக்கு தண்ணி கட்டுவோம். கணக்கு மட்டும் கரைச்சிடணும். நம்ம மிக்ஸ் பண்ண மசாலா கூட அவ்வளோ உள்ளாங்க. நல்ல நிறைய இருக்கு. நம்மளால முடியல. ஒன்றா சாப்பிட முடியாது. வீட்டில் ஃபோன் வச்சுட்டாங்களே. ரீச்சாச்சு. இதே மாதிரி நிறைய சேலஞ்ச் வீடியோ, சமைக்கிற வீடியோலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.